உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட ராஜினாமா கடிதம். டீச்சர் வேலைய நீ ராஜினாமா பண்ற. இன்னொன்னு, அந்த ஸ்கூல் பிரின்சிபலா நீயே எனக்கு பதவி பிரமாணம் பண்ணி கொடுக்கிற டாக்குமெண்ட். சைன் பண்ணிரு. என்னடி முறைக்கிற? நான் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வரலன்னு கையெழுத்து போட்டு வை. முடியாதுன்னு சொன்னா உனக்கு நான் ஆப்ஷனே தரலையே. சைன் பண்ணுன்னு சொன்ன. பண்ணலனா அப்படின்னு ஒரு கேள்வியே இங்க இல்ல. இங்க பார், நீ சைன் பண்ணிதான் ஆகணும். இப்படி எல்லாம் மிரட்டி என்கிட்ட கழுத்து வாங்கலாம் நினைக்கிறீங்களா? உனக்கு வேற என்னடி வழி இருக்கு? என் அண்ணன் இசைக்கு எப்படி கூட்டிட்டு வந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. நானும் சண்முகத்தோட தங்கச்சிதான். மறுபடியும் போன வரவே மாட்டேன். என்னடி ஓவரா பேசுற? நீ போனா உன் காலை பிடிச்சு கெஞ்சுவேன் நினைச்சியா? போன தடவை ஒன்ன அவன் தானே வந்து கூட்டிட்டு போனான். உன் மதனி என்ன செஞ்சா? கழுத்தை பிடிச்ச தரதரன்னு இழுத்துட்டு வந்து இங்க தள்ளி விட்டு தானே போனான். இங்க பார், நல்லா தெரிஞ்சுக்க, இனிமே உனக்கு போக்கிடம் கிடையாது. சொல்ல போனா நீ கிட்டத்தட்ட அனாதை. நான் சொல்றத கேக்குறத தவிர உனக்கு ஒரு வழியும் கிடையாது. நிரூபிக்கவா? ஒரு நிமிஷம் அப்படியே இரு. என்ன இது? வெங்கடேஷ் கால் பண்றாரு. என்ன வெங்கடேஷ், ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? சிஸ்டர், விஷயம் கேள்விப்பட்டேன். இசைக்கு உங்க வீட்டுக்காரரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாராமே. அதுவும் மேலதாளத்தோட. ஊர் முழுக்க இதே பேச்சாதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே வெங்கடேஷ். ஏங்க, உடம்பு பிறந்த அண்ணனே தங்கச்சி வாழ்க்கையில் இப்படி விளையாடலாமா? இது சரியா? தப்புதான், அது எனக்கு தெரியுது. ஆனா அது அவன் காதுல ஏறவே மாட்டேங்குது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்தா அவங்களாவே பேசி அது தானா சரியாகட்டும் அவங்கள விட்டுறணும். அதை விட்டுட்டு இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கூட்டிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியல. அப்போ இசைக்கு வாழ்க்கை அவ்வளவுதானா? சண்முகம் உணர்ச்சி வசப்பட்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றான். ஆனா நான் அறிவால ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரோச் பண்றேன். நிச்சயம் அவன்கிட்டயும் இசைக்கிட்டயும் நான் பேசுவேன். அவளை மறுபடியும் நான் கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல விடதான் போறேன். அப்பாடா, உங்க மனசு மாறலையே. நீங்களும் இங்க மாறிடுவீங்களோன்னு நினைச்சேன். சண்முகத்துக்கு தங்கச்சிங்களோட மனசு முக்கியம், எனக்கு அவங்களோட வாழ்க்கை முக்கியம். பிரச்சனைனா உடனே தோத்து போய் ஓடி வந்துடக்கூடாதுல்ல. அங்கேயே இருந்து போராடுறவதான் மனுஷி. அத திரும்ப திரும்ப நான் அவங்க கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கேன். ரொம்ப நன்றி சிஸ்டர், நான் வச்சிடுறேன். சரி வெங்கடேஷ். கேட்டியா? காதுல விழுந்துச்சா? உங்க அண்ணியே அவங்க வாயால சொல்றாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் எல்லாமே. இசைக்கிய கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் உங்க அண்ணி சொன்னாங்க. அப்போ உன்னை மட்டும் அக்செப்ட் பண்ணி வச்சுப்பாங்களா? மேலதாளம் இல்ல, ஆன மேல வச்சு உங்க அண்ணன் கூட்டிட்டு போனாலும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இங்கதான் வந்து நிக்க. கோவிச்சுட்டு போறது வீரம். மறுபடி இங்க வந்து நிக்கிறப்போ அசிங்கப்பட்டு நிக்கணுமே, அதையும் யோசிச்சுப்பார். ஓவரா சீன் போடாம
மரியாதையா கையெழுத்து போட்டு வை. எனக்கு தூக்கம் வருது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.